குட்டி ஷாப்பிங் போகலாம் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சமீபத்தில் கும்பகோணம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அங்கே நிசா கடை அப்படின்னு சொல்லிட்டு புர்கா கடை இருக்குது. பெண்ணுக்கு தேவையான அனைத்தும் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். சூப்பராக, அதுவும் மாடியில் ஷால், அப்புறம் பெண்ணுக்கு வைக்கிற கிளிப்பு வகைகள், அப்புறம் பேக்ஸு, அப்புறம் அனைத்துமே கிளாஸ்லேருந்து, அப்புறம் பெண்ணுக்கு சீனி போடுவாங்க. அது அதில் என்னன்னாக்கா மாதுளம் பழம் வைப்பாங்க ஒரு இதில் ஜேம்ஸ் மிட்டாய் வைப்பாங்க, சீனி வைப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. அது என்னென்ன அதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ நல்லாயிருக்கும். அந்த அந்த சாமானம் அவ்வளோ கோல்டு கலரில் மூணுமே ஒரே தட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் விலையெல்லாம் நான் போடலை, இதில் விலையெல்லாம் தெரியல. நான் போனதுனால கொஞ்சம் அவசரமாக நான் இதை எடுத்தேன், உங்களுக்கு காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஷாலுலாம் கொஞ்சம் அழகழகாக மாட்டியிருந்தாங்க. எல்லா ஷாலுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் ஷால் வகைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நான் எடுக்க முடிஞ்சது வரைக்கும் நான் எடுத்தேன். அப்புறம் இந்த பேக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருக்குது. பெண்ணுக்கு வைக்கிற இந்த ஹேண்ட் பேக் மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பேக்ஸும் காமிக்கிறோம். எல்லாத்தையும் காமிச்சிருக்கலாம், ஆனால் டைம் இல்லை. அடுத்தது நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுனால எனக்கு டைமும் பத்தலை. இது அடுத்தது இந்த பாக்ஸ்லாம் எதுக்காக உள்ளதுன்னு தெரில. இது நல்லா இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு மாதிரி பெண்ணுக்கு கொடுக்கறது தான் நினைக்கிறேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்குள்ள பேக்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்குள்ள நெக்லஸ்ஸு, அப்புறம் விளையாட்டு சாமான் கூட இருந்துச்சு. அப்புறம் நார்மலாக நம்ம ஹேண்ட்பேக்கு யூஸ் பண்ணுறதும் இருந்துச்சு. கிளாஸ் வகைகள் அனைத்தும் இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்சதை நான் எடுத்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கிளாஸ் பார்த்தேன், நல்லா கோல்டு கலரில். அது நானும் வச்சுருக்கேன் அதே போல். ஆனால் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறத விட அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கொஞ்சமாக இருக்கும் கோல்டு, இது ஃபுல்லாகவே கோல்டு கொடுத்துருக்காங்க. இதே அளவு தான், இதே தான் நான் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு நான் அதையும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது அருமையாக இருந்துச்சு. எதுவுமே நம்ம பார்க்கும்போது வாங்க சொல்லும், அழகாகவும் இருக்கும். பார்வைக்கு அழகாக இருக்கும் எப்போதுமே பெண்களுக்கு. சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் மாப்பிள்ளை கை கழுவுறதுக்கு ஒரு ஜக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது சில்வரில் எப்படி சொல்கிறதுனா வெள்ளி கலரில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சீனிக்கு வைக்கிறது தான். சீனி ஒரு தட்டில் வைப்பாங்க. எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை நம்ம எடுத்துகிட்டு போய், அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம ஒரு தட்டு வச்சுருக்காங்க. அதில் பெண்ணுக்கு தேவையான, இல்லை மாப்பிள்ளைக்கு தேவையான பழங்கள், இல்லை அவங்களுக்கு புடவை வைக்கிறதோ, இல்லை சுடி வைக்கிறதோ, ட்ரெஸ்ஸு வைக்க, எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த தட்டில். அதெல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே டைம் தான் பத்தலை. ஆனால் எல்லாமே நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எதுவும் வாங்கலை, பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த தட்டு கிஃப்ட் வைக்கிற தட்டு தான். நல்லா வெள்ளியிலையும், வெள்ளி கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் இருக்குது, கோல்டு கலர்லேயும் இருக்குது. கிளிப்பு ஒரு பக்கம் 2 சைடு மாட்டியிருக்காங்க. நல்லா அழகழகு கிளிப்பு. அது கிளார் அடிக்குது, அதனால் நான் எடுக்க முடியல. இது நெக்லஸ்ஸு, இது மாதிரி நிறைய வகையான பேக்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு உள்ள விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது. அனைத்துமே இருக்குது. நம்ம போயிட்டாக்கா எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் ஒரே இடத்துல. அடுத்தது ஸ்வீட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேக் போட்டிருந்தாங்க. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வீட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறதுனால அதனால் அவங்களுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு ஸ்வீட்டும் கேக்கும் வாங்கிக்கிட்டு, அதோடு அங்கே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.